கோடிக்கணக்கான மக்களினுடைய உள்ளங்களை வசீகரித்திருக்கின்ற இயக்குனர் நடிகர் சுப்பிரமணியபுரம் என்னும் படத்தின் மூலம் தமிழ் திரை உலகத்திற்கு புதிய சுப்பிரபாதத்தை தந்திருக்கின்ற நண்பன் சசிகுமார் அவர்களே, நல்ல முத்தான தமிழில் இந்த நிகழ்ச்சியை முறையாக தொகுத்து வழங்குகிற வணிகவியல் பேராசிரியர் பெருமைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களே, அடியவன் என்னை ஆட்கொண்ட இயக்கத்தை இந்த பகுதியில் பாதுகாத்து பரிபாலித்து வருகின்ற நிர்வாகிகளே, வருங்கால இந்தியாவை வார்ப்பிக்க இருக்கின்ற மாணவ செல்வங்களே, கற்றறிந்த பேராசிரிய பெருமக்களே, வணக்கம். இந்த நாள் எனக்கு இன்றைக்கு இனிய நாள். கும்பகோணத்தின் 6வது விரலாக ஒதுங்கி கிடக்கின்ற கோவிலாச்சேரியில் இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிற யுகக்கவிஞன் பாரதியின் பாட்டுக்கு செயல் வடிவம் தந்திருக்கின்ற வாப்பா அவர்களினுடைய அரிய முயற்சியினால் எழுந்திருக்கின்ற இந்த கலைக்கூடத்தில் 10வது ஆண்டு நிறைவு விழாவில் எளியவன் சம்பத் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் இன்று பெற்றிருக்கின்றேன். என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கே பல பேர் யோசிப்பார்கள். ஒரு ஆபத்தானவர்களுடைய பட்டியலில் நான் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் இருக்கிறேன். ஆகவே என்னை அழைத்தால் சர்ச்சைகள் வருமோ, சங்கடம் வருமோ என்று பல பேர் சலித்துக் கொள்கிற நேரத்தில் அன்னை கல்லூரியிலே நாஞ்சில் சம்பத்து உரையாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து என்னை உங்கள் வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு வகையில் தூதுவனாக இருந்திருக்கின்ற பேராசிரியர் மனோகரனை, கல்லூரியினுடைய செயலாளர் கண்ணியத்திற்குரிய மாமா ஹுமாயின் அவர்களை தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதனை செய்கிறேன். நான் அனல் மணக்கும் அரசியல் மேடைகளில் ஆகாதவர்களை எல்லாம் வேகாத சொற்களால் விமர்சிப்பவன் தான் நான். அக்கினி மழையாக கொட்டுகிறவன் தான் நான். புயலில் பிறக்கும் கீதங்கள் இந்த பூமியை பற்றி குலுக்கட்டும் என்று மேடைகளிலே உலுக்குகிறவன் தான் நான். ஆனால் மாணவ செல்வங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் இதை காட்டிலும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று கருதி உடனே ஒத்துக்கொள்வேன். நான் இரவும் பகலும் இடையறாது இயங்கிக் கொண்டிருப்பவன். ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் அன்னை தமிழகத்தினுடைய 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் சுற்றி வருகிறவன். ஆனாலும் கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியிலே பேசுகிற வாய்ப்பு கிடைக்குமானால் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு காரணமே உங்களைப் போல இளமையாக வேண்டும் என்கிற வெறியும் வேகமும் எனக்கு இன்னும் இருக்கிறது. ஆகவே என்னை புதுக்கவும் செதுக்கவும் தான் நான் உங்கள் முன்னால் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். என்னை புதுக்குவதற்கும் செதுக்குவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியிலே வந்து உரையாற்றுவதன் மூலம் ஒரு வாய்ப்பின் வாசல் திறக்கும் என்கிற வற்றாத நம்பிக்கையில் உங்கள் முன்னால் நான் உரையாற்றுவதற்கு நிற்கிறேன். எனக்கு பின்னாலே இங்கே நட்சத்திரங்கள் பேச இருக்கிறார்கள். நான் இப்பொழுது நட்சத்திரங்களுக்கு முன்னாலே பேசித்தர வேண்டிய கட்டாயம். ஏனென்றால் நட்சத்திரங்களுக்கு இருக்கிற மரியாதை இந்த நாட்டில் சொற்பொழிவாளர்களுக்கு இல்லை. நட்சத்திரங்களை மதிக்கிற நாடு இந்த நாடு. நானும் அவர்களை மதிக்கிறேன். ஒரு யதார்த்தத்தினுடைய நிலை, யதார்த்தத்தினுடைய படிக்கட்டில் நின்று திரை உலகத்தை இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிற செல்வங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாலே நான் பேசுகிறேன், எனக்கு பிறகு அவர்கள் பேச இருக்கிறார்கள். என்னுடைய நிலைமை எப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சந்தை முடிந்த பிறகு சரக்கு விற்க வந்த ஒரு வியாபாரியை போல, பந்தி முடிந்த பிறகு பசித்து வந்த ஒரு விருந்தாளியை போல
நோயாளி மடிந்த பிறகு மருந்து வாங்கி வந்த ஒரு உறவுக்காரனை போல, தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழா காண வந்த பக்தனை போல நான் இப்பொழுது உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த